வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட பாடல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனும் சபிக்கப்பட்டவன் தான். எந்த பாட்டு எந்த ஆராதனையும் உனக்கு ஒன்றும் போதிக்கப்படுறது கிடையாது. வார்த்தையின் மேல விருப்பம் உனக்கு இல்லை. நான் வேதத்தை வாசிப்பதை விட தேவனுக்குரிய காரியம் அப்படின்ற பேர்ல கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாடல்களோ ஆராதனைகளோ இல்ல ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆராதனை யூடியூப்ல வந்து கேட்கறதோ இதன் பேர்ல நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருந்தனா உன்னை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு உங்க விசுவாசம் எதை சார்ந்து இருக்கு? பாட்டை சார்ந்தா, மியூசிக்கை சார்ந்தா? சபை மக்களுக்கு அன்பா கேட்டுக்கொள்றேன், தயவு செய்து பாட்டு ஆராதனை கேட்கற முதல்ல ஸ்டாப் பண்ணு. இசை பைத்தியம் முடிச்சு அலையாது, தேவையில்லை. அப்படி ஒரு இசை தேவையில்லை. அந்த பாட்டு ஒன்று ஆண்டோடு சேர்க்கப்படுறதே கிடையாது. வார்த்தையின் மேல அன்பு அதிகமாகட்டும், வார்த்தை மேல பசி அதிகமாகட்டும். கர்த்தருடைய ஆரோக்கியமான உபதேசத்தை புரியுற வரைக்கும் திருப்பி 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 படி. சாகிற வரைக்கும் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையில வளராம இல்ல வார்த்தை இல்லாம வேற ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தை சம்பந்தப்படுத்திய ஒரு காரியத்தின் வழியாய் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். வார்த்தையில வளர்ந்தவன் மட்டும்தான் பரிசுத்த ஆவியில வளர்ந்தவன். அப்படின்னா வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கிடையாது. சத்திய புரிதல்ல கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்தவன் மட்டும்தான். ஏன் சொல்றது தெரியுமா? நீ இயேசுவை அதிகமாய் புரிந்து கிறிஸ்துவின் அன்புல அதிகமா நீ வளர்ந்த அப்படின்னா அது கனிகள்ல காணப்படும்.